தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக அரசு மீண்டும் தொடருமானால் தமிழகத்தின் அடுத்த தலைமுறை அழிந்து போகும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா விமர்சித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஏற்கனவே சங்கரங்கோவிலில் போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும்போது மேதக ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இன்னும் முதலமைச்சர் தரப்புலேருந்து பதில் வரல. தமிழக காவல்துறை இதுவரை நீங்கள் கஞ்சா கூட கைப்பற்றி இருக்கீங்க, பிடிச்சிருக்கீங்க. ஆனால் 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தாபிட்டமின் மாதிரி கைப்பற்றி இருக்கீங்களா? சீஸ் ஆகியிருக்கா? ஏன் இல்லை? தமிழ்நாடு போலீஸுடைய கண்ணில் படலையா? ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு சிந்தட்டிக் ட்ரக்கு கடத்தினார். அந்த மாதிரியாக ராமநாதபுரத்தில் ஐ திங்க் இப்ராஹிம் நினைக்கிறேன். எல்லாம் திமுகவோட நிர்வாகிகள். திமுக போதை அணினே ஒரு அணி உருவாக்கலாம், அந்த அளவுக்கு திமுகவினர் போதையில் ஈடுபடுறாங்க. இந்த போதையை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம்? மேலும் இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த ஸ்டாலின் அரசு தொடருமானால் தமிழகத்தின் அடுத்த தலைமுறை அழிந்து போகும். ஏன்னா இன்னைக்கு மொத்தமாக கடத்துறது ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆள் கடத்தணும். ஆனால் ஒரு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் விற்கிறாங்களே, அவங்கள எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில்? காரணம் என்ன? அங்கே ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளின் குழந்தைகள் படிக்குது, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்கள். அப்போ தமிழ்நாடு இன்டெலிஜென்சியாவுடைய என்ன குழந்தைகளை நீங்கள் போதையில் முடக்கி போட்டுட்டா தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சிடலாம்ல. ஆகவே ஸ்டாலின் அரசாங்கம் அந்த பணியில் இறங்கி இருக்கிறது. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பள்ளிக்கூட வாசலில் பொட்டலம் விற்கிறவங்களை எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க? ஏன் பண்ணலை? அப்போ இந்த நெட்வொர்க்குக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இருக்கா? ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது ஒரு கவலை, அதை விட இந்த போதைப் பொருட்கள். ஏன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறையை காப்பாற்றினோம்னா இந்த திமுகவோட இலவச இணைப்புகள், அது காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ, இவங்களை எல்லாரையும் அரசியலிருந்து விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ தான்